இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக போக போகிறோம். We are going to enter into the word of God. ஏசாயா 41:13. இந்த வீக்கெண்ட் முழுவதும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தியை ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்து கொண்டு வருகிறார். This entire weekend the Lord has been sharing a promise message in every single place. இன்னைக்கு காலையில ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். Even this morning the Lord gave us a promise. சங்கீதம் 91:15 இருந்து ஒரு செய்தியை கொடுத்தார். He gave us a message from Psalms 91:15. நேற்றைய தினத்துல சங்கீதம் 46:10 இருந்து ஒரு செய்தியை கொடுத்தார். Yesterday he gave us a message from Psalms 46:10. எத்தனை பேர் ஸ்ட்ரீமிங்ல பாக்குறீங்கன்னு தெரியல. I don't know how many of you watch via live streaming. நீங்க ஆப்லயோ இல்ல யூடியூப்ல போய் இந்த ஸ்ட்ரீமிங்ல நீங்க பார்க்கலாம். வர முடியாதவங்க நீங்க ஸ்ட்ரீமிங்ல பார்க்கலாம். If you are unable to attend in person, you can watch it on the app or YouTube live streaming. இப்பொழுது முள்ளவேல்ஸ்க்கு இந்த இடத்துக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை செய்தியை கொடுக்க விரும்புகிறார். Even now for this Woodland service, the Lord wants to give us a promise. ஏசாயா 41:13. Isaiah 41:13. Someone can read it. Isaiah 41:13 says, "For I, the Lord thy God, will hold thy right hand, saying unto thee, Fear not, I will help thee." Amen. Fear not, I will help you. This is the message for this evening. I will help you. God wants to help us. Amen. நமக்கு அவர் உதவி செய்ய விரும்புகிறார். The Lord wants to help us. அவர் நமக்கு உதவி செய்வார். The Lord will help us. Amen. எத்தனை பேருக்கு அவருடைய உதவி தேவை? How many of you need his help? Amen. அவருடைய உதவியை நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆண்டவர். He wants to give his help to us. கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். Let's close our eyes and pray for a second. இயேசுவே எங்களோடு பேசும். Jesus, speak to us, Lord. நீரே ஜீவாப்பம். Lord, you are the living bread. உம்முடைய அப்பம் இன்னைக்கு எங்கள் மத்தியிலே பிக்கப்படுவதாக. Lord, we pray that that bread will be broken in front of us today. உம்முடைய வசனம் ஜீவனுள்ள வசனம். Lord, your word is a living word. ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டு வரட்டும். Lord, let your word bring about new life inside us. உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். Lord, let your promise bring a new blessing in our lives. நீர் எங்களோடு பேசுவீராக. Lord, please speak to us. அற்புதங்களை செய்யும். Lord, do wonders. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name. Amen. Amen. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். Here the word says, and the Lord is saying, the Lord God will hold thy right hand, saying unto thee, Fear not, I will help thee. Amen. ஒரு அஷூரன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். The Lord is giving us an assurance here. கையை பிடித்து சொல்கிறார். And he's holding your hand and saying, பயப்படாதே. Fear not. நான் உனக்கு துணை நிற்கிறேன். I will be with thee. நான் உனக்கு உதவி செய்கிறேன். I will help thee. நான் உனக்கு உதவி செய்வேன். I will help you. Amen. Amen. ஹalleluya. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்கு பண்ணினார் என்றால் if God makes a promise to you, அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்திலே மாற மாட்டார். and he will definitely keep his promise. அவர் ஆணையிடுகிறதுல மாறாமல் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he will not change in his swearing. Amen. Hallelujah. ஒரு இப்படி கையை பிடித்து ஆண்டவர் சொல்றார் பயப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. So Lord is holding your hand and he's saying, Fear not, I am there for you. I will help you. இந்த மாதிரி ஒரு நிச்சயத்தை எந்த ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாது. No man can give you such a guarantee. மனுஷர்கள் கொடுக்கிற ஒரு வாக்குகள் மாறி போகிறது. A lot of times the promises made by man change. ஏனென்றால் நமக்கு உதவி செய்வேன்னு சொல்ற மனுஷனுக்கு ஒரு உதவி தேவையா இருக்கு. The reason is the man that says I will help you, he himself needs help. Correct? Amen. ஆனா நமக்கு வாக்கு பண்ணுகிற ஆண்டவருக்கு யாரும் போய் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. But the Lord that has promised us, he doesn't need help from anybody. Amen. Amen. Because he is Almighty God. He has created everything. He has created you. Amen. He doesn't need any help from anyone to help us. Hallelujah. That's why we can trust in his word. Amen. நம்மளை உருவாக்கினவர் நம்மளை அறிந்திருக்கிறவர் நமக்கு துணை செய்யும்போது உதவி செய்யும்போது அது பெர்ஃபெக்ட்டா. The Lord who has created us, the Lord who knows us well, if he is able to help us, that will be a fulfilling help. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய உதவியை நமக்கு தர போகிறார். Today the Lord wants to give his help to us. எந்தெந்த ஏரியால உங்களுக்கு உதவி தேவை நீங்க நினைக்கிறீங்களோ, in
help. அந்த ஏரியால நமக்கு உதவி செய்ய In போகிறார். all those areas, He's going to help you. வேகமாக சில பகுதிகளை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். I want to share some certain things very quickly with you. எந்தெந்த பகுதிகளில் அவர் நமக்கு உதவி செய்ய முடியும்? In what areas can He help us? முதலாவது நம்முடைய யுத்தங்களிலே அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். The first thing, in all our battles, He can help us. அல்லேலூயா. 2 நாளாகமம் 2 Chronicles chapter 14 verse 11. நமக்கு வருகிற போராட்டங்களிலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is able to help us in our battle. Hallelujah. 2 Chronicles chapter 14 verse 11. And Asa cried out to the Lord his God and said, Lord, it is nothing for you to help, whether with many or with those who have no power. Help us, O Lord our God, for we rest on you, and in your name we go against this multitude. O Lord, you are our God. Do not let man prevail against you. Amen. Hallelujah. Here King Asa cried out, help us, O Lord our God, for we rest on you. Amen. ஒரு ராஜா கர்த்தரை நோக்கி கதறுகிறான், எங்களுக்கு உதவி செய்யும். Here we see a king is crying out to the Lord, Lord, help me. Amen. ஒரு கிங்குக்கு வந்து எல்லா பவரும் இருக்கும். The king has all kinds of power, எல்லா அத்தாரிட்டி இருக்கும். all kinds of authority, கரெக்ட்டா? அவர் கீழ ஒரு பெரிய ஆர்மி இருக்கும். and he might have a big army, அவருக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி மைண்ட்ல இருக்கும். and he might have several strategies in his நிறைய mind. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். A lot of experience he has. இருக்குமா இருக்கா? Will he or will ஆனா not? அப்படிப்பட்ட கிங் But a king like that உதவிக்கு கர்த்தரை நோக்கி கதறுகிறார். is crying out to the Lord for help. நமக்கு நம்ம கையில எவ்வளவு அத்தாரிட்டி இருந்தாலும், நம்ம கையில எவ்வளவு பவர் இருந்தாலும், எவ்வளவு வெல்த் இருந்தாலும், நமக்கு ஒத்தாசை வருகிற பருவம் அவரிடத்துல இருந்து தான் வரும். No matter how much power or authority or wealth we have, our help can only come from the Lord. Amen. Hallelujah. நம்ம அவரை நோக்கி தான் கூப்பிடணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. We should only cry out to Him, saying, Lord, please help me. இந்த ராஜா சொல்றாரு, உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம். Here we see the King Asa is crying out to the Lord and saying, we have come We with you. rest on you. We rest on you. Completely we rest on you. We lean on you. We depend on you. Amen. Amen. Hallelujah. Amen. Because He is the King of Kings. Amen. Amen. He is above all every king. Amen. Hallelujah. He is the ruler of our life. Amen. அவரிடத்துல ஒரு உதவியை கேட்கும்போது, When we ask for help from Him, அவர் நிச்சயமாகவே உதவி அனுப்புவார். He will definitely send His help. இந்த ராஜாவுக்கு ஒரு யுத்தம் வந்தது. Here we see this king had a battle. சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 10 லட்சம் பேர், கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் ஆர்மி இவருக்கு அகைன்ஸ்டா வந்தது. So we see here that there was about a 1 million person army that came against him. Verse 9 ல இருக்கு பாருங்க. Then Zerah the Ethiopian came out against them with an army of 1,000,000 men. How many people? 1,000,000 men. 1 million men And 300 chariots. came against this King Asa. Amen. Million challenges, million people he has to handle. Hallelujah. Correct? Sometimes we cannot handle not even one. Lord, I am tired. I am tired of all this, son. Right? Sometimes we will tell, I am tired of you, right? Not you. சில நேரம் நம்ம வீட்ல இருக்கவங்களே சொல்றாங்க, உன்னோட என்னால முடியல. Sometimes you see even the people that live in our house look at you and say, I cannot handle you. Amen. ரொம்ப கஷ்டம். It's very difficult. வீட்ல இருக்கவங்களே ஹேண்டில் பண்ண முடியலனா வெளியில இருக்கவங்க போய் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? If you're not able to handle the people inside the house, how will you handle the people outside? Amen. அதுதான் ஆண்டவர் வீட்டுக்குள்ளே ஒரு ஆளை வச்சிருப்பார். That's the reason the Lord keeps such a person inside the house. ட்ரைனிங் ஃபீல்டே நம்ம வீடு தான். He makes our house the training field. அந்த பேட்டில் ஃபீல்டு அதான் ட்ரைனிங் ஃபீல்டு. The battlefield and the training field. லாய்ஸ் வந்ததும் வாய்ஸே மாறுது. So far lies was not here. Amen. Hallelujah. Amen. Amen. நம்ம ஒவ்வொரு பேட்டில் ஃபீல்டும் நம்மளுடைய ட்ரைனிங் ஃபீல்ட். Every battlefield that we have becomes a training field in our life. Hallelujah. ஆனா இந்த மனுஷன் மில்லியன் பீப்பிளை ஹேண்டில் பண்ணணும். So here we see King Asa has to handle 1,000,000 people. இவர் கொஞ்சம் ஆர்மி இருந்துச்சு கையில. And he had some army with him. verse 8 ல பாருங்க.
280,000 people. And Asa had an army of 300,000 from Judah who carried shields and spears, and from Benjamin 280,000 men who carried shields and drew bows. All these were mighty men of valor. Amen. மொத்தத்துக்கு ஒரு 5 to 300,000 plus 280,000, 580,000, right? Yeah. But the Ethiopians 1 million. அவர் பார்த்தாரு இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நிக்க என்னால முடியாது. So he looked at the battle and he's thinking, how can I stand against them? Hallelujah. இந்த ராஜாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. And the Bible is telling about King Asa. 14 verse 2. Asa did what was good and right in the eyes of the Lord his God. Amen. This battle is not because of his sin. Right? Sometimes the battle will come because of our sin. Right? There is evidence in the next chapter. But here, in this scenario, this battle was not because of his sin. Bible says, Asa did what was Right. good and right in the eyes of the Lord is God. That means he was a righteous man. Amen? Sometimes you may go through the battle not because of your sin. Maybe you are a righteous person. Maybe you are doing very good things before the sight of the Lord. But still, sometimes you need to face this battle in your life. Amen? Hallelujah. If you see some more verses, it says about the king Asa, verse 3. For he removed the altars of the foreign gods and the high places and broke down the sacred pillars and cut down the wooden images. தேவையில்லாததெல்லாம் இவர் என்ன செஞ்சாரு? நீக்கினார். முதல்ல நல்லத செஞ்சாரு. First we see the King Asa did all the right things. அடுத்து வந்து தேவை ஆண்டவர் பிடிக்காதது விக்கிரக ஆராதனை. அதை வெளியேற்றினார். So next we see that what the Lord does not like, the idol worship, he removed all that. Amen. அடுத்து என்ன செஞ்சார் பாருங்க, verse 4. He commanded Judah to seek the Lord God of their fathers and to observe the law and the commandment. He commanded Judah to Seek the Lord. seek the Lord. Amen. He was the king. He had a power and authority. He used the power for the right thing. Amen. He commanded the people, seek the Lord. Amen. நிறைய நேரம் நம்ம கிட்ட பவர் இருக்கும், ஆனா அதை நம்ம கரெக்டா ஆண்டவருக்கு செய்ய மாட்டோம். A lot of times we have power in our hands, but we won't use it correctly for the Lord. The king அதை செஞ்சார். But here we see King Asa did that. ஏன் தெரியுமா? You know why? அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விரும்பல. He didn't want to compromise. சில நேரம் நம்ம ஒரு பொசிஷன் போக As we go higher and higher in position, ரொம்ப ஷையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். we might start feeling shy. நான் எப்படி இத போய் சொல்றது? How can I go and tell this person? எப்படி நான் போய் ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்றது? How can I go tell this person? நான் கொஞ்சம் பேலன்ஸ்டா தான் இந்த இடத்துல இருக்கணும். I have to balance it out. Right? இல்லனா நான் கொஞ்சம் வந்து ரிசர்வ்டா நான் கொஞ்சம் பேக்கப் பண்ணிக்கணும். And I should be reserved and back up myself. ஆனா அந்த காலத்துல But in those days, அந்த கிங் அத பத்திலாம் கவலைப்படல. that king did not worry about those இந்த things. கிங்டம் ஆண்டவர்ட்ட வந்தது. He said, this kingdom came from the Lord. Amen. ஆண்டவருக்காக ஒரு கமாண்ட் பண்ண போறேன். And I am going to make a commandment for the Lord. ஏன் நீங்க கர்த்தருக்காக நின்னீங்கனா, If you stand for the Lord, கர்த்தர் உங்களுக்காக நிப்பார். the Lord will stand for you. Amen. Hallelujah. Amen. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, No matter what position we are in, எவ்வளவு மேல போனாலும் சரி, no matter how high we go in our lives, கர்த்தருக்காக நான் நிப்பேன்னு தீர்மானிக்கணும். when you decide that I am going to stand for எனக்கு the Lord, ஆப்பர்சூனிட்டி வரும்போதெல்லாம் எப்படி ஆண்டவரை ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு நான் பாப்பேன். whenever I get an opportunity, how am I going to project the Lord? Amen. Amen. Hallelujah. ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி வரும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிலயோ இல்லனா உங்க ஆபீஸ் ஒரு கெட் டுகெதர்ல ஒரு ஆப்பர்சூனிட்டி வரும். Sometimes you will have these opportunities in a get together or at work. ஒரு சிம்பிள் ஆப்பர்சூனிட்டி. It might be a very simple என்ன opportunity. சொல்றாங்க தெரியுமா? You know what they'll say? Tell about yourself. Tell about yourself. Simple thing. You can use this simple thing to proclaim to whom you belong. Amen. 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 Hallelujah. Only you can tell, I am a believer of Jesus Christ. Amen. Amen. Now the ball is in your court. Nobody will say, hey, why you are telling like this? Because you asked me to tell about myself. This is I am. Amen. Amen.
Hallelujah. Amen. Yes. நம்ம opportunity நம்ம யூஸ் பண்ணனும்னா பண்ணணும். If we want to use these opportunities, we certainly can. அந்த இடத்துல நம்ம ஷை பண்ணவே கூடாது. And at those times, we should never feel shy. ஒரு ரெண்டு தடவை அப்படி சொல்லிட்டீங்கன்னா, If you're able to tell that twice, மூணாவது தடவை உங்களை ட்ரிங்க் பண்றியான்னு கேட்க மாட்டாங்க. third time they will not offer a drink to you. நீங்க கேட்டா கூட, I know you are a believer. It's not for you. I will bring a soda for you. Even if you ask for a drink, they will say, I know you're a believer, they might give you just soda. They won't ask you, would you smoke? They won't ask you. Amen. The fear of the Lord will fall upon them. When they see you, they will see you as the representative of Jesus. Amen. 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 Hallelujah. That's why we need to use all these opportunities. Amen. King Asa used his kingdomship to seek the Lord. Amen. கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு கமாண்ட் பண்றாங்க, அவனுடைய ராஜ்யத்தின் பதவியை பயன்படுத்திட்டான். So he used his authority as a king to make that command to the people to seek the Lord. Amen. Fourth verse. Fourth முடிச்சிட்டோமா? அவன் என்ன செய்தான்? எல்லாருக்கும் கற்பித்தான். Verse 5. He also removed the high places and the incense altars from all the cities of Judah, and the kingdom was quiet under him. Amen. The idol வெளியே ஏத்துனாலே ஒரு ரெஸ்ட் வீட்டுக்குள்ள வந்து. So if you see, once we remove these idols from our house, we will have a rest or peace inside. Amen. Amen. தேவையில்லாததெல்லாம் சில நேரம் வெளியே ஏத்தணும். All the unnecessary things we should remove from the house. Amen. Amen. Jesus statue வச்சிருந்தீங்கன்னா, it's not from God, remove it. If you have a statue of Jesus in your house, it is definitely not from the Lord, remove it. Mary வச்சிருந்தீங்கன்னா, first remove it. If you have the idol of Mary, first remove it. God hates the idol worship. Amen. Amen. If you are having restlessness in your house, you need to check it out. Which things we need to remove it. Amen. Then, if you have a restlessness in your heart or in your mind, then you need to think, search, what kind of idolatry I am having in my heart. Amen. Sometimes if you are keeping some person in your heart and longing for their love, longing for the relationship, that means that person became an idol to you. Amen. சிலர் வந்து கார் ஏதாச்சும் கார் பார்த்துட்டே இருப்பாங்க. Some people just are always looking at what their cars. ரைட்டா? அது ஐடலா மாறிடும். வாய்ப்புகள் இருக்கு. There are chances that it becomes their idol. நீங்க எவ்வளவு பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு டென்ட் விழுந்துட்டு இருக்கும். The more you care and look for the car, the more dents you will get in that car. ரொம்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அடி வாங்குவீங்க. The more importance you give to something, that will be affected. ஒவ்வொரு ஐடல்ஸ் நம்ம வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. Similarly, there are chances that each one of us have our own ஆனா idols. கிங் ஏசாவை பொறுத்தவரைக்கும் But King Asa, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணார். he removed everything. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தார். So the Lord gave him rest. Amen. அந்த ரெஸ்ட்ல கூட அவர் என்ன பண்ணாரு? கரெக்ட்டான காரியங்களை செய்து கொண்டு வந்தார். Even during that rest, we see that he did all the right ஆனா things. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு யுத்தம் வந்தது. So a man like this had to face a battle. Hallelujah. Hallelujah. Maybe we are asking one question. Why that man had a battle? Even though he did everything right. 1, 2, 3, 4, 5. He fulfilled all the steps, right? He pleased God. His life was pleased God. His ruling was pleased God. But still, why this man had a battle in his life? Amen? Do you have that question? No? We know, Pastor. We are very smart. Amen? சரி, அப்போ உங்களுக்கு கேள்வி இல்லைன்னா அந்த அதை நான் விட்டுட்டு அடுத்த வருஷத்துக்கு போயிடுறேன். So if you don't have that question, I'll leave that verse and go to the next one. Amen? Okay. சங்கீதம் 34:19 பாருங்க. Psalm 34 verse 19. Psalm 34 verse 19. Many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. Amen. Hallelujah. This is the answer for the question. If you have the question, Bible says, many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாக இருக்கும். So here the word says, many are the afflictions of the righteous. King Asa
was a righteous man, but he had many afflictions. Amen. Maybe you are also righteous. You are righteous. That's why you are having afflictions in your life. That's why you are facing battle in your life. Amen. Pastor, நான் எல்லாம் கரெக்டா தான் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், still ஏன் எனக்கு ஒரு battle இருக்கு? So you might say, Pastor, I do everything right. I read my Bible, I go to church, I pray, but why am I facing these battles? Amen. ஆண்டவர் அவனுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்திருந்தார். The Lord gave King Asa rest. அவனுடைய பட்டணமே அமைதியா இருந்தது. His entire town was quiet. அவன் நல்ல பெரிய பெரிய ஃபோர்ட்ரஸ் எல்லாம் பில்ட் பண்ணான். And he built a lot of big fortresses. நல்ல ஸ்மூத்தா லைஃப் போயிட்டு இருந்தது. And his life was going very smooth. ஆனா இந்த பேட்டில் ஆண்டவர் அலோவ் பண்ணார். But the Lord allowed this battle in his life. ஆனா கிங் ஏசா ஒரு நல்ல காரியத்தை செய்தார். But King Asa did a good thing. ஆண்டவரை நோக்கி உதவிக்காக கேட்டார். And he looked at the Lord and sought his help. Amen. ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் பாருங்க. We're going to see how the Lord helped King Asa. Hallelujah. Verse 12. So the Lord struck the Ethiopians before Asa and Judah, and the Ethiopians fled. ஆண்டவர் உதவிக்கு அவரே உள்ள வரார். So the Lord struck the Ethiopians before Asa and Judah, and the Ethiopians fled. God intervened. When King Asa asked for the help, God himself Struck them. came. Amen. Hallelujah. God did not send an angel. Sometimes God will send an angel. But here in this scenario, God himself intervened. Amen. Hallelujah. When you are leading a righteous life before God, when you completely lean on God, when you completely rest on God and cry out for his help, he himself will intervene in your situation. Amen. இந்த அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த எத்தியோப்பியன்ஸ் அலோவ் பண்ணான்னு பார்க்கலாம். In the next verse, if you see, we'll see why the Lord let these Ethiopians come. Amen. Verse 14. Then they defeated all the cities around Gerar, for the fear of the Lord came upon them, and they plundered all the cities, for there was exceedingly much spoil in them. They also attacked the livestock enclosures, and carried off sheep and camels in abundance, and returned to Jerusalem. Verse 13. And Asa and the people who were with him pursued them to Gerar. So the Ethiopians were overthrown, and they could not recover, for they were broken. They could not recover. For they were broken before the Lord and his army, and they carried away very much spoil. Here Bible says they could not recover. The Ethiopians were all அவனுக்கு எனிமியா இருந்துட்டே இருந்தான். So we see that the Ethiopians were constantly his enemy. அவனை கம்ப்ளீட்டா அழிக்கணும்னா, so if they have to destroy him completely, அவன் இவனுக்கு எதிரா வரணும். so he has to come against them. ஆண்டவர் அலோவ் பண்ணார். The Lord allowed this to happen. எதுக்காக அலோவ் பண்ணாரு? You know why? இவன் திரும்ப வரவே கூடாது. So the reason is they should not come again ever. Once for all இவனை முடியும். Once for all we have to finish him off. அதனால ஆண்டவர் வர அனுமதிச்சார். That's why he let the Ethiopians come. தமிழ்ல ரொம்ப நல்லா போட்டிருக்கு, திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். In Tamil it says very well that they were destroyed, that they will never have the strength again. இனிமேல் இவன் வரவே கூடாது. He should never come again. ஒரு பேட்டில் உங்க லைஃப்ல வருதுன்னா, if there is a battle that's coming into your life, பாதையில ஒரு பேட்டில் வருதுன்னா, if there is a battle in your path, ஆண்டவர் அதுல கம்ப்ளீட்டா ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்க போறான்னு அர்த்தம். that means the Lord will give a complete deliverance. That's why he's allowing that. Amen. நீங்க நிறைய கேள்வி கேட்டுட்டீங்க. You might be asking a lot of questions. ஆண்டவர்ட்ட போய் நான் இப்படி செஞ்சேனே அப்படி செஞ்சேனே இதெல்லாம் பண்ணேன், எதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க? நீங்க கேள்வி கேளுங்க. So you might ask the Lord, I did this and that and all the right things. Why did you let this battle come into my life? ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டாரு. The Lord will not answer you. ஆண்டவர் சொல்ல, be still and know that I am the Lord. The Lord will say, be still and know that I am God. பொறுத்திருந்து பாருங்க. So the Lord will say, be still. அவர் உள்ள வரும்போது, when he comes in, அந்த எதிரியை முற்றிலுமா அழித்து போடுவார். he will destroy the enemy completely. அந்த எத்தியோப்பியன்ஸ் வந்ததுக்கு மாதிரி அர்த்தமே இல்ல, வசனமே இல்ல. So there is no verse that says the Ethiopians never came back again. நம்ம people of Israel லைஃப்ல கூட God allowed King Pharaoh to follow them. Amen. Why God allowed Pharaoh to follow them? To destroy them completely. That God said, you will see no more Egyptians in your life. Amen. இன்று கண்ட எகிப்தியனை நீ காணவே கூடாது. So the verse says that the Egyptian that you saw today you will never see again. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
How many of you believe that? நீங்க காண்கிற எகிப்தியனை இனிமேல் காண மாட்டீங்க. The Egyptian that you're facing today, you'll never see him again. நீங்க காண்கிற எத்தியோப்பியனை நீங்க உங்க லைஃப்ல காண மாட்டீங்க. The Ethiopian you're facing today, you'll never see him உங்க again. லைஃப்ல காண்கிற மென்டல் டார்ச்சர் இனிமேல் காண மாட்டீங்க. The mental torture that you're facing today, you'll never have நீங்க again. பார்க்குற அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரை இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்க. You will never see the spirit of fear ever again. அந்த டிப்ரஷன் ஸ்பிரிட்டை இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்க. And you will never see the spirit of depression ever again. ஹோப்லெஸ்னஸ் இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்க. And you will not see the spirit of hopelessness. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? ஆமென். சில நேரம் நம்ம பயத்திலே லைஃப் ஓடுது. A lot of times our life is just spent in full of fear. பயப்படுறீங்களா? ஆமென். நாளைக்கு எப்படி இருக்குமோ? எவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருப்பேனோ? And you might fear, how will tomorrow be? How many days should I stay in this place? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இளைப்பாறுதலை தருகிற நாட்கள். ஆமென். The Lord is saying that the days of peace are coming to you. Amen. I will give you rest. I will help you and I will give you rest. Amen. Amen. Hallelujah. Because He is helping you. Amen. Amen. He will help you. Hallelujah. நம்முடைய யுத்தங்களில் அவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். He wants to help us in our battles. Chapter 15 verse 15 பாருங்க. And all Judah rejoiced at the oath, for they had sworn with all their heart and sought him with all their soul. And he was found by them, and the Lord gave them rest all around. Amen. Hallelujah. இந்த ராஜா தேடினாரு, ஆண்டவர் ஃபுல்லா ரெஸ்ட் திரும்ப கொடுத்தார். So we see here that the king seeked for help and the Lord gave him rest. Bible says, and all Judah rejoiced at the oath, for they had sworn with all their heart and sought him with all their soul, and he was found by them. He was found By them. கர்த்தரை பார்த்தாங்க. So here கர்த்தரை we கண்டுபிடிச்சாங்க. தேடும்போது அந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் வந்ததை அவங்க பார்த்தாங்க. see that they found the Lord in the situation that they were in and they were seeking the Lord. அவர் சொன்னார், இனிமேல் உனக்கு யுத்தம் இல்லை. The Lord saying, from now on you don't have the battle. நான் உனக்கு உதவி செய்றேன். I will help you. நான் உனக்கு ரெஸ்ட் தரேன். I will give you rest. Amen. 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 எத்தனை பேர் ஒரு பேட்டில் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு? How many of you have a battle in your mind? Amen. நடுவுல தூக்கத்துல எழுந்திருச்சுட்டு ஐயோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்றீங்களா? You might wake up in the middle of your sleep and say, oh, I'm feeling restless. ஆண்டவர் ரெஸ்ட் கொடுப்பார். The Lord will give you rest. Amen. ஓகே, நம்முடைய யுத்தத்துல அவர் உதவி செய்கிறார். He will help us in our battles. இரண்டாவது நம்முடைய challengesல அவர் உதவி செய்கிறார். The second thing, He will help us in our challenges. பேட்டிலும் ஒரு சேலஞ்ச் தான். Battle itself is a challenge. ஆனா இங்க வேறு விதமான ஒரு challenges நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். But here I want to share you a different kind of challenge. Numbers chapter 11 verse 11 and 14. Numbers chapter 11 verse 11 and 14. யாரா எடுத்து வேகமா வாசிங்க. என்னாகமம் 11வது அதிகாரம் 11 14. So Moses said to the Lord, why have you afflicted your servant? And why have I not found favor in your sight, that you have laid the burden of all these people on me? I am not able to bear all these people alone, because the burden is too heavy for me. Thank you, brother. இங்க மோசேக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு பாரம் வந்தது. Here we see that Moses has a challenge that he is not able to face. அவர் சொல்றாரு, இது வந்து it's too heavy for me. This burden is too heavy for me. That means beyond his capacity, beyond his ability. சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட போய் கேட்டாரு, இந்த பாரத்தை ஏன் என் மேல் சுமத்தினீங்க? So here we see Moses is asking the Lord, why have you given this burden to me? எதனால இந்த ஒரு பாரம் வந்துச்சு தெரியுமா? You know why he faced this burden? அந்த ஜனங்கள் எல்லாம் அழுதாங்க. So all the people were crying. இது நிறைய தடவை நான் இங்க சொல்லி இருக்கேன். And I've shared this with you several times. எதுக்காக அழுதாங்க தெரியுமா? You know why they cried? நான் வெஜிடேரியன் கிடைக்கலன்னு அழுதாங்க. They cried because they didn't get non-veg. Amen. Hallelujah. Amen. Amen. Okay. நீங்க பாத்தீங்கன்னா verse 11 chapter 11 verse 5 verse 6. But now our whole being is dried up. There is nothing at all except this manna before our eyes. Amen. அவங்க சொல்றாங்க, இந்த மன்னாவை தவிர நம்ம கண்களுக்கு முன்பாக வேற ஒன்றும் இல்லை. So they are saying there's nothing in front of us besides this manna. இந்த மன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதில்லை.
So we see that they didn't have to work hard to get this manna. எப்படி வந்துச்சு? How did it come? மேலந்து வந்துச்சு. The Lord gave them. நான் இன்னைக்கு காலையில நேத்து ஈவென்ட்ல சொன்னேன், ஃப்ரீயா வந்தாலே மதிப்பு இருக்காது. Pastor shared this morning that if you get something free, it's not valuable. Amen. என்னைக்காவது உங்களுக்கு மெயில்ல அந்த கூப்பன் வரல ஃப்ரீ. அத 4 தடவை செக் பண்ணுவீங்க. இவன் கரெக்ட்டானத தரானா இல்ல சும்மா சொல்றானா? If you get a coupon in the mail that says free, then you will look at it and check it out 4 times to make sure it's really free. கரெக்ட்டா? இவங்களுக்கு ஃப்ரீயா மன்னா வந்துச்சு. So here we see the people receive their manna just free. அதுக்கு என்ன சொல்றாங்க? நம்முடைய உள்ளம் வாடி போகுது. Whole being is dried up. Dried up. ஆண்டு டெசர்ட்ல பட்டினியா விட்டுருங்க. The Lord should have left them in the middle of the desert hungry. டெசர்ட்ல நல்ல மன்னா கொடுத்தா ட்ரையா இருக்காங்க. So in the middle of the desert, they are getting nice manna. Now they are complaining that they're dry. சில சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா? I feel very dry, pastor. Amen. They will have everything, but still they will complain. I feel very dry, right? Desert போய் விட்டுவார் ஆண்டு. Amen. If you complain like that, the Lord will leave you in the middle of the desert. Dryness na என்னன்னு பார்த்து விட்டுவார் அப்புறம். Then He will make you experience real dryness. இந்த ஜனங்க அப்படிதான் அழுதாங்க. So the people cried similarly. அது அடுத்து பாருங்க இன்னும் கொஞ்சம் மோசம். முந்தின வசனம் பாருங்க. We remember the fish we ate freely in Egypt, the cucumbers, the melons, the leeks, the onions and the garlic. வீட்ல என்னைக்காவது நீங்க ஏதாவது பொருள் வாங்கிட்டு போவீங்க. You might buy something for the house someday. அன்னைக்கு நீங்க வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லையே. You might get a complaint. Doesn't look like the one you bought last time. அன்னைக்கு நல்லா வாங்கிட்டு வந்தீங்க. It looked nice last time. சரி நீ இதை எனக்கு கொடுத்துட்டீங்க. So now you've handed it over. ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு வாங்கிட்டு வருவீங்க. So after a week goes by, you buy something else. அன்னைக்கு இன்னைக்கு வாங்குறது அன்னைக்கு precious தெரியும். So the ones you bought today might look precious than the previous. நீங்க சொல்லும்போதே சொல்லிடணும். So when you hand it over, you should tell. இன்னைக்கு இது precious இல்லன்ற ஒரு வாரம் கழிச்சு இத precious நீ சொல்லுவ. So you should tell her that today you are not calling this precious, but in a week's time this will be இந்த precious. ஜனங்க ஈஜிப்ட்ல கிடைச்சது fish அப்புறம் Cucumbers, melons, leeks, onions and garlic. இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? So all these things they found in Egypt, the cucumbers, the melons, leeks, the onions, where did they come from? எர்த்ல இருந்து வந்தது. Earthly things. But the manna Heavenly. came from Heaven. Sometimes we are giving importance to the earthly things, not giving importance to the heavenly things. Amen. We are murmuring about the heavenly things, right? Pastor, ஏன் கவனிக்க சர்வீஸ் வைக்கிறார்? So you might wonder, why is pastor keeping service till 7:45? Right? பார்ட்டி 10 மணி வரைக்கும் போகும். The party after that might go till 10 o'clock. டைம் கூட பார்க்க மாட்டோம். You won't even look at your watch. 10 மணி ஆச்சா? You'll be like, oh, is it 10 already? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம். We want to stay a little longer. Correct? Earthly things முக்கியத்துவம் கொடுக்கிறோம். Heavenly things க்கு மர்மர் பண்றோம். ஆண்டவர் வந்து வெறுப்பார். We give importance to the earthly things, but when it comes to the heavenly things, we start murmuring, which the Lord doesn't like. Amen. இந்த ஜனங்க அதான் பண்ணாங்க. Here we see the people who did that. ஈஜிப்ட்ல இருந்து வந்தது எல்லாம் earthல இருந்து வந்தது. So we see all the things they received in Egypt were all earthly things. ஆனா இப்போ heavenல இருந்து வருது. But now we see the manna comes from heaven. They complain about the heavenly things. Amen. Yes. Hallelujah. That became a burden for Moses. That upset the heart of God. நம்ம கூட சிலர்லாம் என்ன சொல்லிருக்காங்க? பாஸ்டர் 1 மணி நேரம் சர்வீஸ் நீங்க வைக்க மாட்டீங்களா? Some people ask pastor, can't you have just a service for 1.5 hours? பாருங்க 2 மணி நேரம் வச்சே பத்தாது. So if you notice, if you have 2 hours, it's still not enough. 1.5 மணி நேரம் வச்சா நான் praise the Lord, hallelujah, amen சொல்லிட்டு உட்காருங்க. If it's just an hour and a half, I should just say praise the நம்ம Lord. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். The things that we have to give importance, we should. பார்த்தா சின்ன விஷயமா அது தெரியல, அது மண்ணா ஒரு சின்ன விஷயமா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. Here we see they might have looked at this manna as a simple thing. சின்ன சின்ன விஷயத்துல கூட ஆண்டவர் நம்ம ஹார்ட் எப்படி இருக்குன்னு பாப்பார். Even in the small things, the Lord will examine our heart. எதுக்கு முறுமுறுக்கிறோம்னு பாப்பார். He will see why and for what are we நம்ம murmuring. அப்படியே டிஸ்கம்ஃபர்ட்டபிளா உட்கார்றோம்னு பாப்பார். And He will see what makes us ஒரு discomfort. மூவி தேட்டர் போனா 2 மணி நேரம் சினிமா கஷ்டம் இல்லாம பாப்போம்.
If we go to a movie theater, we easily watch a movie for 2 hours. எல்லாரும் சொன்னாங்க ஐயோ அதுக்குள்ள முடிச்சிட்டானே. Sometimes you might say, oh, it's already over. Amen. Preach it us. Praise the Lord. At least one preaching. Amen. Amen. இதெல்லாம் மெசேஜ்ல இல்ல. ஆனா வருது. ஃப்ளோல வருது. All these things are not part of the message, but I'm giving you to the flow. நீங்க நல்ல ஜனம். Amen. Amen. நீங்க எவ்வளவு நேரம் உட்கார வச்சா நீங்க உட்காருவீங்க. Amen. You're all good people. No matter how long I make you sit, you'll sit. இன்னைக்கு உட்காருங்க அடுத்த மாசம் வருவீங்களா? I don't know if you show up next month, but today you sit. Amen. ஆக்சுவலா பாயிண்ட் வந்து என்ன தெரியுமா? நம்ம தேவைகளெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் பாயிண்ட். ஆனா இது வேற எங்கேயோ டெபினேட் ஆயிடுச்சு. Amen. The actual point is, in all our needs, the Lord will help us. Amen. Amen. Hallelujah. ஆனா இந்த 1வது வசனத்துல பார்க்கிறது ஃபர்ஸ்ட் verse பாருங்க 11th verse 1. Now when the people complained, it displeased the Lord, for the Lord heard it, and his anger was aroused. So the fire of the Lord burned among them and consumed some in the outskirts of the camp. When the people complained, it displeased the Lord. What God said it? Fire. The fire of the Lord burned among them and consumed some in the outskirts of the Camp. camp. அதனால எப்ப முன்னாடி உட்கார்ந்துறோம்ங்க. That's why I have to say, you should always sit in front. Amen. Outskirts இருந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தான் ஃபயர். If you're in the outskirts, the fire will attack you first. Amen. Amen. முன்னாடி எப்பவுமே ஒரு தேவ பிரசன்னம் நிறைய இருக்கும். So you always realize that the Lord's presence is always there in வந்து front. உட்கார்ந்து பாருங்களேன் நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. If you start sitting in front, you will start enjoying it. டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. You will not be distracted. சில பிள்ளைகளுக்காக பின்னாடி உட்காருங்க இது ஃபைன். If you're sitting behind just for the kids, it's okay. Children ministry-க்காக உட்காருங்க that's fine. Or for children's ministry, it's okay. ஆனா மற்ற நாள்ல எவ்வளவு முன்னாடி வர முடியுமோ வந்துருங்க. But other times, as much as possible, try to stay in front. நீங்க இந்த worship teamல இருக்கவங்க எங்க ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து கேட்பாங்க ஒரு strong presence. இப்போ கூட I can feel it. When I stand here, I can feel the strong presence of God. You can check it, Praveen. That's that presence of God give us the flow and the grace. It will flow. Amen. ஒரு முறை பாஸ்டர் ஜீவானந்த ஒரு நைட் பிரேயர் வந்தாங்க. So one time Pastor Jeevanandam came for a night prayer. அந்த காலத்துல ஒரு நைட் பிரேயர் நடக்கும். And those days we used to have night prayers. Amen. ஒரு மேரேஜ் ஹால் வச்சிருந்தாங்க சென்னையில. So the prayer was held in a marriage hall in Chennai. அவரு இப்ப மேரேஜ் ஹால் இப்ப நீங்க எல்லாம் இப்படி ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருக்கீங்கல்ல இப்படி உட்கார்ந்திருக்கீங்க பின்னாடி அந்த டோர் வழியா அவர் வர மாதிரி நினைச்சுக்கோங்க. So just like how you're all sitting here, just imagine people are sitting like that and he's walking from the back door. அவர் அப்படி நடந்து வரும்போது And when he's walking around, அவரு அந்த பிசாசு பிடிச்சவங்க நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல உள்ள உட்கார்ந்துருந்தவங்கலாம் எந்திரிச்சு ஓடி வந்து இந்த ஆர்கிட்ட ஓடி வந்து விழுந்தாங்க. நான் கண்ணால பார்த்தேன். so all the people that were possessed by the spirit of the demons, they came running to the altar and they cried out loud. Amen. The altar கிட்ட தேவ பிரசன்னம் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். And you know that at the altar is always a strong presence of the Lord. நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போக 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 தேவ மகிமை உள்ள இருந்தது ஓல்ட் டெஸ்டமென்ட் காலத்துல. So in the Old Testament you will see that as you go into the altar more and more, you will see the presence of the Lord. தேவன் ஆவியா இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கிறாரா? So now we know that the Lord is present in spirit everywhere. ஃப்ரண்ட்ல வர வர you can feel the different. Amen. Okay, எல்லாமே டைவர்ட் ஆகுது. Amen. Okay. அடுத்து இந்த முறையிட்டோன அக்கினி வந்துச்சு. So here we see that after they were complaining, the fire came. அந்த verse 4ல பாருங்க. Now the mixed multitude who were among them yielded to intense craving. So the children of Israel also wept again and said, Wept again. That is their routine. Amen. Amen. It's a continuous thing. One day they will weep, then they will be quiet, then 2 days after, then again they will weep. Whenever they weep, whenever they complain, it upsets the heart of God. Yes. Amen. Amen. Hallelujah. இப்போ வந்து இறைச்சிக்காக அழுதாங்க. Here we see that they're crying out for food. Amen. இதுவும் ஆண்டவர் என்ன செஞ்சுச்சு? அப்செட் பண்ணிச்சு. இப்போ பாருங்க இந்த verse 8ல சொல்லப்பட்டிருக்க அந்த மன்னா வந்து ரொம்ப டேஸ்டியா இருந்தது. So here we see that the Lord was upset by this also. In verse 8 we see the manna was really tasty. Verse 10. Then Moses heard the people weeping throughout their families, everyone at the door of his tent.
and the anger of the Lord was greatly aroused. Moses also was displeased. இந்த இறைச்சிக்காக கூட்டமா அழுதாங்க. So here we see that they wept in crowds for the food. அது ரொம்ப கோவம் வந்துச்சு. The Lord was really displeased and angry. மோசஸ் டிஸ்ப்ளீஸ் ஆயிட்டார். Moses also was displeased. அதுல தான் மோசஸ் சொன்னார், எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத இவ்வளவு பாரம் எனக்கு எதுக்கு? At this moment is when Moses is crying out to the Lord, why do I need this burden? Amen. Verse 20 ல பாருங்க. But for a whole month, until it comes out of your nostrils and becomes loathsome to you, because you have despised the Lord who is among you, and have wept before him, saying, why did we ever come up out of Egypt? Amen. First அவங்களுடைய weeping எதுல ஆரம்பிச்சது? நான் வெஜிடேரியன். But finally it took to the purpose of God. Amen. They are asking, because you have despised the Lord who is among you and have wept before him, saying, why did we ever come up out of Egypt? You may think I am crying for this thing, but if you are not stopping your complaint and the weeping, the murmur, it will take you to the plan of, you will question about the purpose of God in your life. Amen. Then you will cry for the great purpose of God. Amen. ஆண்டவருடைய நோக்கத்துக்காகவே ஆள ஆரம்பிச்சுவீங்க. ஏன் ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு ஆள ஆரம்பிச்சுவீங்க. So finally you will start crying out to the Lord about the purpose of why God has brought you. புரியுதா? சின்ன விஷயத்துக்கு தான நான் அழுவேன் நீங்க நினைப்பீங்க. So you might think I am crying out or murmuring for a small thing. ஆனா அது பெரிய விஷயத்துல போய் பாதிக்கும். But it will end up in a big thing like this. ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையோட அவங்க வெளியில கொண்டு வந்தார். Lord brought them out of Egypt powerfully. கரெக்ட்டா? கொண்டு வந்தாரா இல்லையா? அதே क्वेश्चन பண்ண ஆரம்பிச்சாங்க. So we see that they are questioning that now. ரெட் சீ பிரிஞ்சதெல்லாம் பார்த்தாங்க. And these are the people that saw the parting of the Red Sea. ஈஜிப்ட்ல நடந்த மிராக்கிள்ஸ்லாம் பார்த்தாங்க. They have seen the miracles in Egypt. இந்த சின்ன கம்ப்ளைண்ட், the murmur, நான் வெஜிடேரியன் ஆரம்பிச்சது பெரிய miracles of God எல்லாம் மறைச்சிருச்சு. So the complaining and murmuring that started with the non-veg food, small thing, now they are blind to all the miracles and wonders they've seen. Amen. 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 Toyota தான் கொடுத்திருக்காரு. Only Toyota I'm having, right? If you are complaining about it, right? Think about the people those are not having, not even any single car. Amen. Amen. Hallelujah. God will provide whenever you need it. Amen. இப்ப இருக்கிற லெக்ஸஸ்ல டொயோட்டால சந்தோஷப்படுங்க முதல்ல. டொயோட்டால உட்கார்ந்துட்டே பென்ஸை பார்த்துட்டு அவன் பென்ஸ்ல போறான், அவன் போவான். You have to be happy the Toyota you're driving. Don't look at the person driving the Benz. It's okay, he can be driving. அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்கேஜ் கட்டணும். நீங்க பென்ஸை மட்டும் பாக்குறீங்க, உள்ள எவ்வளவு பிரச்சனை அவனுக்கு இருக்கு அது பார்க்கணும். You are looking only at his Benz car, but he might be facing a lot inside. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். Just giving you an example. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு முதல்ல சந்தோஷப்படுற இருதயம் நமக்கு வேணும். We should have a heart to be happy with what we have. கஷ்டப்படாம ஆண்டவர் காசு தரார். We haven't even worked hard. The Lord has given us. நீங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. If you ask your conscience. கொடுக்குற வேலையை 10 டீம் மெம்பருக்கு கொடுத்துட்டு சும்மா மேல சூப்பர்வைஸ் பண்ணிட்டீங்க. ரைட்? ஆனா அதுல ஒரு கம்ப்ளைண்ட். In actuality, you are actually giving all your work to 10 people and just supervising them, but still you have to complain. பாஸ்டர் எங்களுக்கு தான் தெரியாத பிரச்சனை. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஆமென். 10 பேர் கீழ இருக்கறதை இப்ப 100 பேரா ஆண்டவர் மாத்துறார். Amen. ஏன் மேல கொண்டு போக மாட்டேங்கிறாரு? இந்த 10 பேர் வச்சுட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. If you stop complaining, the 10 people you have, the Lord will make it 100 people and make you happy. Amen. Amen. கம்ப்ளைண்ட் பண்றத விடுங்க. First, stop complaining. முறுமுறுக்காதீங்க. Stop murmuring. இந்தியாலயே இருந்தா நான் இன்னும் 2 வீடு வாங்கி இருப்பேன். போங்க. Go back and get 2 houses and stay there. What you are not doing? You want to buy a house here? You want to settle here? And you will still complain about this nation. God will upset with all these things. Amen? Amen. Amen? You need to have a satisfied heart first. You need to have a joyful heart first. Amen. Then only God will add things in your life. Amen. Amen. Amen? Okay. Okay. Sorry. Verse 21.
வச்சேன். And Moses said, the people whom I am among are 600,000 men on foot. Yet you have said, I will give them meat that they may eat for a whole month. Shall flocks and herds be slaughtered for them to provide enough for them? Or shall all the fish of the sea be gathered together for them to provide enough for them? Amen. இது இந்த क्वेश्चन யார் கேட்டா? So who asked this question? Moses. மோசஸ் கேட்டார். இவர் யார் இவர்? ஆண்டவருடைய மகிமையை சீனாய் மலையில பார்த்தோம். நேர்ல பார்த்து. So this is a person who's seen the miracle of the Lord on Mount Sinai. Amen. ரெட் சீயவே பிரிச்சு விட்டார் கையை நீட்டி. And this is the person that parted the Red Sea by stretching his hand. அவர் ஃபெய்த்தே போகிற அளவுக்கு ஜனங்கள் அழுது. So the people have cried so much that the faith of such a person is lost now. Amen. அவருக்கே இப்ப क्वेश्चन வந்துச்சு எப்படி நடக்கும்? So here we see even Moses is questioning how is this going to நம்ம happen. ஏன் முறுமுறுக்க கூடாது ஏன் அழக்கூடாது ஆண்டவர் நம்மளோட பேசிட்டு இருக்கார். The Lord is speaking to us and telling us why we should not murmur and நீங்க complain. நினைக்கிறீங்க என் பாரத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன் நான் அழதான் செய்வேன். நீங்க அழ உங்க வீட்டுல இருக்க மற்றவங்களோட ஃபெய்த் அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். So you might be saying that what am I doing wrong? I'm just sharing my burdens by murmuring and complaining. But as you start doing that, it will remove the faith of other people around you. கரெக்ட்டா? அவங்க கூட இருக்கவருக்கு क्वेश्चन நிறைய வந்துரும். So the people that are close to you, they will start questioning. அவர் புலம்ப ஆரம்பிச்சுவார். And that person might start murmuring. எனக்கு தாங்க கூடாது. He might say, this burden is too much. ஏன் ஆண்டவரே கட்டி வச்சிருச்சு? ஏன் ஆண்டவரே சுமத்தினீ? And say, Lord, why have you given me this burden? Amen. Amen. Hallelujah. நம்மளுடைய லைஃப் மற்றவங்களோட faith பில்ட் பண்றதா இருக்கணும். Our life should be in such a way that it should build up the faith of other எத்தனை people. பேர் என்னோட ஒத்துக்கிறீங்க? How many of you agree? நம்ம கம்ப்ளைண்ட் வீட்ல இருக்கிற blessing எடுத்துறோம், வீட்ல இருக்கிற faith எடுத்துறோம். Our complaints will remove the faith and blessings from inside our house. Moses was the leader. Amen. Yes. Because of the people's complaint, the murmur, the leader's faith was God. Amen. நீங்களாம் முறுமுறுத்துட்டு அழுதுட்டே இருந்தீங்கன்னா ஏன் faith போயிடும்? So if you keep murmuring and crying, pastor's faith will go away. Amen. அது உண்மை. That is the truth. கரெக்ட்டா? நீங்க எல்லாம் தாங்கி பிடிச்சாதான் என் கை உயர்ந்துட்டு இருக்கும். As you uphold me, only then my hands will be up. மோசே கை உயர வெற்றி கிடைச்சது. And as Moses' hands was higher and higher, they faced success. கரெக்ட்டா? Amen. அதே மாதிரி நீங்க நீங்க சந்தோஷமா இருக்கறதுனால உங்க வீட்ல இருக்கிறவங்களோட faith lift ஆயிட்டே இருக்கும். And similarly, the more happy you are in your house, the people around you, their faith will be built up. மோசேயோட faith-ஏ காலி பண்ணிச்சு. So here we see the murmurings and complaints removed Moses' இன்னைக்கு faith. நீங்களும் நானும் சோதிச்சு பார்க்கணும். Today you and I have to think about it. என் லைஃப் என் வீட்டாரோட faith-ஐ build பண்ணுதா இறக்குதா? Is my life building up or destroying the faith of the people in my house? என் லைஃப் என் சர்ச்சில் உள்ள மக்களோட faith-ஐ build பண்ணுதா இறக்குதா? Is my life building up or destroying the faith of the people at church? Amen. Amen. என் லைஃப் என் டீம் மெம்பர்ஸோட faith-ஐ build பண்ணுதா கீழ இறக்குதா? Is my life building up or destroying the faith of my team members? அதுக்கு உங்களுடைய வேர்ட்ஸ் ரொம்ப வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். So for that, your words are really, really important. Amen. Amen. உங்களுடைய கண்ணீர் தேவையில்லாத கலக்கூடாது. So you should not cry for unnecessary things. ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தும். It will displease the heart of the Lord. உங்க குடும்ப தலைவரோட இருதயத்தை துக்கப்படுத்தும். It will make the leader of your house heart. உங்க டீம் மெம்பர் unhappy. சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தான்னு வெச்சுக்கோங்க. If your team member is constantly complaining, ஃபயர் ஹிம் டீம். முதல்ல அவனை அனுப்பு. just fire. அவன் உள்ள வந்தாலே ஒரு ஃபோன் எடுத்து பிஸியா இருக்க மாதிரி காமிச்சுக்க. As he walks inside your office, just pretend like you're busy on the phone. ஆண்டவர் நம்முடைய faith-ஐ build பண்ண விரும்புகிறார். The Lord wants to சரி, build up கடைசி our அந்த faith. கேள்வி அடுத்து ஆண்டவர் பதில் சொல்றாரு. அதுக்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். Verse 23. So verse 23, we see the answer from the Lord. And the Lord said unto Moses, Is the Lord's hand waxed short? Shalt thou see now whether my word shall come to pass unto thee or not? There was a great need before Moses. Right? But God said, my hands are not shortened to meet out this need. And maybe you are going through different needs, financial needs, emotional needs,
physical needs. God wants to encourage you. My hands are not shortened. Amen? You will see the hand of God in your financial things. Hallelujah. How many of you believe that? Amen? ஆண்டோட கரம் குறுகி போகல. உதவி செய்கிற கரம் இறங்கி வரும். The Lord's hands are not shortened. His hands will help you. நீங்க பைபிள்ல பாத்துக்க verse 31ல சொல்லப்படுது ஒரு காற்றை கர்த்தர் கட்டளையிட்டா அது வந்து நிறைய காடைகளை கொண்டு வந்து குவித்தது. Verse 31 says, and there went forth the wind from the Lord and brought quails from the sea. And let them fall by the camp as it were a day's journey on this side. Amen. மோசே கேட்டார் சமுத்திரத்துல இருக்கிற மீனெல்லாம் அடிச்சா கூட பத்துமான்னு கேட்டார். Moses was questioning, even if we take all the fish from the sea, will it be enough? அப்படிதான் கேட்டார். Amen. அவர் சமுத்திரத்துல மீனை தான் அவர் பார்த்தார். So Moses only saw the fish in the ocean. ஆண்டவர் சொன்னார் நீ பார்க்காத குயிலை நான் கொண்டு வருவேன். The Lord said, the quails that you are not seeing now, I'll bring them. Amen. நீங்க ஒரு ரிசோர்ஸ்ல இருந்து இருந்தா வரும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. So you might be looking at a certain thing as a resource and looking for it. ஆனா நீங்க பார்க்காத சில ரிசோர்சஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு But வருவார். the resources that you are not able to see, the Lord will bring it to you. Amen. Amen. அதான் அவர் உதவி செய்கிறது. That's the way He helps us. எழுந்து நிப்போமா? Can we all stand? இன்னும் ரெண்டு காரியம் இருக்கு அத பார்க்க முடியல. We have two more things to share, but we are நம்முடைய not. பலவீனங்களில் அவர் உதவி செய்வார். He will help us in our weaknesses. நம்ம சோதிக்கப்படுகிறது ஒரு சோதனை, ஒரு சேலஞ்ச். நம்முடைய டெம்ப்டேஷன் இஸ் a challenge. Our temptation is a challenge, அதுல உதவி செய்வார். and He will help us in that. நம்முடைய வீக்னஸ் ஒரு சேலஞ்ச். Our weakness is a challenge. அதுல நமக்கு உதவி He செய்வார். will help us in that. நேரில் அவனால ஆண்டவர் எல்லாவற்றிலும் உதவி செய்ய விரும்புகிறார். Because lack of time, the Lord wants to help us in everything. என்ன விதமான சேலஞ்சுல நீ போயிட்டு இருக்கீங்க? What kind of challenges are you facing today? நீடோட போயிட்டு இருக்கீங்களா? Are you having a need in your அந்த life? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். In that, the Lord will help ஒரு you. வீக்னஸோட போயிட்டு இருக்கீங்களா? Are you going with the அந்த weakness? ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். The Lord will help you with that. டெம்ப்டேஷனோட போயிட்டு இருக்கீங்களா? Are you going with the temptation? உதவி செய்கிற தேவ கரம் இந்த இடத்துல இருக்கு. The Lord's hands that help us are ஆண்டவருக்கு there. நன்றி செலுத்துவீங்களா? Will you thank the Lord? 5 நிமிடத்துல நம்ம முடிக்க போகிறோம். We are going to finish in 5 minutes. ஆண்டவரே எனக்கு நீ உதவி செய்ய சொல்லுங்க. Lord, please help me. ஆண்டவரே help me Lord. Lord help me Lord. ஹalleluya. ஆண்டவர்ட்ட சரண்டர் பண்ணுங்க. Surrender everything to the Lord. இவ்வளவு தூரம் உதவி செய்த ஆண்டவர் The Lord who has helped you thus far, இனிமேலும் உதவி செய்வார். He will continue to help you. அவரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. There is nothing impossible for ஒரு Him. 2 நிமிஷம் எடுத்துட்டு ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்க எல்லா blessings thank பண்ணுங்க. Just take 2 minutes and thank the Lord for all the blessings He has given you. நிறைய பேருக்கு இவ்வளவு கஷ்டத்துல போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை For a கொடுத்திருக்கார். lot of people, you went through so many challenges, but He's given you so many blessings. ஒரு thankful heart ஆண்டவரே எனக்கு தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. Pray that the Lord should give you a thankful heart. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Thank the உங்க Lord. வேலைக்காக நன்றி செலுத்துங்க. Thank the Lord for your work. உங்க வீட்டுக்காக நன்றி செலுத்துங்க. Thank the Lord for your house. உங்க ஃபேமிலிக்காக நன்றி செலுத்துங்க. Thank Him for your உங்க family. ஸ்பௌஸ்க்காக நன்றி Thank செலுத்துங்க. Him for your spouse. உங்க childrenக்காக நன்றி Thank செலுத்துங்க. Him for His children. உங்களுக்கு கொடுத்திருக்கிற காருக்காக நன்றி செலுத்துங்க. Thank you for the car He's given உங்களுக்கு you. கொடுத்திருக்கிற ஞானத்துக்காக நன்றி Thank you for the செலுத்துங்க. wisdom He's உங்களுக்கு given you. கொடுத்திருக்கிற educationக்காக Thank நன்றி you for the செலுத்துங்க. education He's given உங்களுக்கு you. கொடுத்திருக்கிற விசாக்காக Thank நன்றி you for the செலுத்துங்க. visa He's given உங்களுக்கு you. கொடுத்திருக்கிற green cardக்காக நன்றி Thank you for செலுத்துங்க. the green card He's given you. கொடுத்திருக்கிற citizenshipக்காக நன்றி Thank you for the செலுத்துங்க. citizenship. உங்களுக்கு இந்த தேசத்துல கொடுத்திருக்கிற freedomக்காக நன்றி Thank you for the செலுத்துங்க. freedom you enjoy in this nation. healthக்காக நன்றி Thank you for the செலுத்துங்க. health. எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டிய காரியம். There are so many things you should be thankful for. எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். Lord, I want to give thanks in everything. Lord, please
It will stop your blessing. It will upset the heart of God. We need to come back to God. We need to repent. And we need to ask the Lord forgiveness. Lord, forgive me for all my complaints. Many times I complain my job. Many times I complain about my company. Forgive me, Lord. You are the one placed me in this company. Hereafter I will not complain about this company, Lord. Ask the Lord to forgive you. Amen. கர்த்தர் கொடுத்த வேலை. This is the word that God has வேலையை given. குறித்து முறுமுறுக்காதீங்க. Don't complain about your வேலையில job. challenges இருக்கலாம். There might be troubles in your ஆனா life. உதவி செய்கிற கர உதவியாக இறங்கி வரும். The Lord's hand that helps you எத்தனை will பேர் be there. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will face the battle for you. யாராவது boss நம்மளுக்கு உண்டான கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். If any of your bosses not கர்த்தர் living in ஜெயம் the Lord, தருவார். the Lord will give you எல்லா challenges மத்தியிலும் கர்த்தர் உயர்த்துவார். amidst all the challenges He will என்னுடைய raise கரம் you. உரிய போகிறது என்பதை காண்பிப்பார். He is saying that my hands are not shortened. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Thank the Lord. உங்க வீட்டை குறித்து குறை சொல்லாதீங்க. Don't complain about your அது house. கர்த்தர் கொடுத்த வீடு. It's the house the Lord has அந்த given. வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு போகும் வரைக்கும் Until the Lord takes you to the next house, இப்ப இருக்கிற இடம் கர்த்தர் கொடுத்த இடம். the place you're staying in is given by the எவ்வளவு Lord. நெருக்கமா இருந்தாலும் எவ்வளவு distance இருந்தாலும் you will see the peace of God in your house. You will see the rest of God in your house because this house is blessed by the Lord. Amen. நீங்க அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் ஒரு சமாதானம் தான கொடுக்கும். As long as you stay in that house, the Lord will give you peace. அது வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். The Lord will remove all the challenges and protect you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.